ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பாதி வெந்ததும் அதுலேயே ஸ்வீட் கார்னும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்வீட் கார்ன் தனியாக கூட வேக வச்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அதிலே சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கோலா உருண்டை நல்லா வராது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற வச்சுட்டு உருளைக்கிழங்கை தோலெல்லாம் உரிச்சிக்கோங்க. தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கை இது மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மசித்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் முழுசாக இருக்கிற ஸ்வீட் கார்னையும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கினதுக்கு அப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்லட் மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் தட்டையாக செஞ்சுக்கோங்க. எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் நான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன், அதனால் நான் இது மாதிரி செய்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கலக்கி எடுத்துக்கோங்க. மைதா மாவு கலக்கி முடித்தாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி அதை அப்படியே பிரெட் தூளில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் தூள் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் பிரெட் தூளில் போட்டு பெரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். எண்ணெய் ரொம்ப ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லேசாக சேர்த்துக்கோங்க, உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கரண்டி வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கலாம். அது நல்லா எல்லா சைடும் செவக்கட்டும். பாருங்கள், இப்போ சூப்பராக எல்லா சைடும் எவ்வளோ செவப்பாக மாறிடுச்சு பாருங்கள். இது மாதிரி எல்லா சைடும் நல்லா செவக்கணும். இப்போது இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
நம்ம சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.